வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க. இந்த வர குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் அவங்க செஞ்ச சூரோஸ். பொதுவாக சூரோஸ் மைதா மாவில் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த சூரோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் சக்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப்பு போல் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். மாவு சேர்த்துட்டு மாவு எந்த ஒரு கட்டிகள் கட்டாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இப்போ மாவு எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஆறின பிறகு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது திரும்ப 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். அடுத்ததான் இது ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாசில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே 2 பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 2 பேக்காக எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இது டைரெக்டாக எண்ணெயிலையும் பிழிஞ்சு விடலாம். பிழிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால மாதிரி பிளேட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சூரோஸை எண்ணெயில் எடுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் நம்ம மிதமான சூட்லேயே நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூரோஸ் எல்லாமே பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சூரோஸோட நாம் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 50 கிராம் போல் மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். இதே போல் 50 கிராம் ஒயிட் சாக்லேட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் வேணாட்டி நீங்கள் சர்க்கரையும் சினமன் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி இந்த சூரோஸ் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஒயிட் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வீட் சூரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த வர குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் அவங்க செஞ்ச வீட் சூரோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மறக்காமல் இந்த ரெசிபியும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.